ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி வீட்டு காலத்து மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை, 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடயே நான் மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது மாங்காய் வேகிறதுக்கு அளவுக்கு மட்டும் நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்து மாங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு மூடி. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது கூடயே எடுத்து வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். வெள்ளம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அது கூடயே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். மாங்காயும் அது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி